முக்கிய செய்தி. காவல்துறை உயர் அதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் புகார் தெரிவித்துள்ளார். சிவகாஞ்சியில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கஸ்தூரி கொலை வழக்கை பற்றி விசாரிப்பதால் எனக்கு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக டிஎஸ்பி சுந்தரேசன் புகார் அளித்திருக்கிறார். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஸ்தூரி மரணம் பற்றி வெளியே பேசியதால் உயர் அதிகாரிகள் என்னை டார்கெட் செய்கிறார்கள் என டிஎஸ்பி சுந்தரேசன் புகார் தெரிவித்துள்ளார். இப்போது பேட்டி அளிப்பதால் என்ன பிரச்சனை வரும் என்று தெரிந்துதான் பேசுகிறேன் எனவும் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்துள்ளார். எனது வாகனம் பறிக்கப்படவில்லை என மாவட்ட எஸ்பி கூறுவது முழுவதும் பொய் எனவும் டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்துள்ளார். எவ்வளவு நாள்தான் என்னை குனிய குனிய குட்டுவீர்கள் என உயரதிகாரிகளுக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் மெய்யநாதனின் பாதுகாப்புக்கு வாகனம் வேண்டும் என எனது காரை வாங்கி சென்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பிருந்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், எஸ்பி சொன்னது அனைத்தும் போய் என்னை டார்கெட் செய்கிறார்கள் அப்படின்னு டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அபிராமி, மயிலாடுதுறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்தினுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் அவர் தன்னுடைய வாகனம் பறிக்கப்பட்டு விட்டதாகவும் நடந்தே அவர் சென்ற காட்சி சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து அதிகமாக பகிரப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பொறுத்து இது குறித்து தொடர்ச்சியாக காவல்துறையும் ஒரு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. அவருடைய வாகனம் எதுவும் பறிக்கப்படலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சூழல்ல இப்ப சுந்தரேசன் செய்தியாளர் சந்திச்சு என்னுடைய வாகனம் பறிக்கப்படவில்லை என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி சொன்னது தவறான தகவல், அவர் சொன்னது போய் என் வாகனத்தை அமைச்சருடைய பாதுகாப்புக்காக வேண்டும் என்று வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயன்படுத்த முடியாத பழைய வாகனத்தை கொடுத்தாங்க. அந்த வாகனத்தையும் அதுக்கப்புறம் இயக்க முடியல. இது குறித்து எல்லாமே என்னுடைய வாகனம் வாங்கினது அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி வாங்கினதா சொல்றாரு. அதுக்கப்புறம் 9, 10 தேதிகள்ல வாகனம் சரியானபடி வழங்கப்படவில்லை. ஒரு இயக்கவே முடியாத ரொம்ப மோசமான நிலையில இருக்கிற ஒரு ஜீப்பை கொடுத்தாங்க. அந்த ஜீப்ல எனக்கு இரவு ரோந்து பணியையும் கொடுத்தாங்க. அதுல பாதிலே சென்ற வழியிலே நின்று போச்சு. இப்படி தொடர்ச்சியாக என்னை குறி வச்சு டார்கெட் பண்ணி எனக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இந்த நெருக்கடிக்கு காரணம் என்னன்னா, சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் உதவி ஆய்வாளர் கஸ்தூரியுடைய அந்த மரணம் குறித்த வழக்குல உண்மை விவரங்களை நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக, உண்மையை கண்டறிந்து நான் வெளிப்படுத்தினேன் என்பதற்காக என்னை உயர் அதிகாரிகள் இப்படி குறிவைத்து எனக்கு பெரும் நெருக்கடியை கொடுக்குறாங்க. இந்த நெருக்கடியை கொடுக்கறதுக்கு மிக முக்கியமாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அந்த மாவட்ட காவல் கண்காணிப்புடைய தனிப்பிரிவினுடைய காவல் ஆய்வாளர் மீதும் காரணம் பாலச்சந்திரன் சொல்றாரு. அது போல காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ஸ்டாலின் இதுக்கு காரணம். அவங்க மட்டுமல்ல, இப்படி நெருக்கடி கொடுக்க எனக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்படி வெளிப்படையா செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறதுக்கு கூட எனக்கு நெருக்கடி தான் கொடுப்பாங்க, என் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. நான் நேர்மையாக காவல்துறையில பணியாற்றுவதற்கு எனக்கு இந்த நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னுடைய நேர்மைக்கு இந்த நெருக்கடி என்றால் அந்த நெருக்கடியை நான் எதிர்கொள்ள தயார். என் மீது நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நான் தயாராக இருப்பேன். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த உங்களை சந்திச்சு என்னுடைய இந்த விவரங்களை எல்லாம் சொல்றேன். சிவகாஞ்சியில ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் அந்த கஸ்தூரியுடைய கொலை வழக்கு பற்றி நான் விசாரிச்சேன். அந்த கொலை வழக்கை விசாரிச்சு உண்மையை சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும். இதுக்கு மேலும் காவல் கண்காணிப்பாளர் மட்டுமல்ல, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடைய தனிப்பிரிவு ஆய்வாளர் மட்டுமல்ல, உயர் அதிகாரிகள் 2 பேரும் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த உயர் அதிகாரி யாரு அப்படிங்கிறதையும் அவரே வெளியே சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் உளவுத்துறையினுடைய ஐஜியாக இருக்கிற செந்தில்வேல் இருவரும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதையும் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. உயரதிகாரிகள் என்ன இன்றைக்கு இவர் மதுவிலக்கு ஆயத்தீர்வத்துறையுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் வந்ததற்கு பிறகு சட்டவிரோத மதுபான விற்பதை நிறைய தடுத்து நிறுத்தியிருக்காரு. சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்ற டாஸ்மார்க் மதுபான கடைகள் 20க்கும் மேற்பட்ட கடைகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு.
1200க்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் பதிவு செய்திருக்கிறாரு. அந்த பகுதி மக்களால இவர் நிறைய பாராட்டுதலை பெற்றிருக்கதாகவும் சொல்லப்படுகிற சூழல்ல இப்ப மதுவிலக்கு சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டப்படியான நடவடிக்கை எடுத்ததுனால இவர் இப்ப தண்டிக்கப்பட்டிருக்காரா, அல்லது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியுடைய கொலை வழக்குல உரிய நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் குறித்து நான் உண்மையை வெளிக்கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்ப அதனால இப்ப தண்டிக்கப்பட்டதா சுந்தரேசன் சொல்றார். சுந்தரேசனுடைய இந்த கருத்தின் அடிப்படையில் அவர் நடந்து சென்ற காட்சிகளின் அடிப்படையிலே பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய ட்விட்டர் பத்தில பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஒரு நேர்மையான அதிகாரி இந்த ஆட்சியில பணியாற்ற முடியாது என்பதற்கு சுந்தரேசன் இப்படி நடந்து போனதே சாட்சி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழல்ல இப்ப வெளிப்படையாக என் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லை என்று. ஏன்னா நீங்க கடந்த மாதம் பார்க்கலாம், ஒரு பட்டாலியனுடைய சிறப்பு காவல் படையணியினுடைய கமாண்டண்டா இருந்தவர், எஸ்பி அந்தஸ்துல இருக்கிற ஒரு அதிகாரி, இதற்கு மேல் என்னால் பணியாற்ற முடியவில்லை, நான் எல்லாத்தையும் பேச தயார், ஆனா எல்லா உண்மையும் பேச முடியாது, நான் பணி ரொம்ப நேசிச்சு இந்த வேலைக்கு வந்தேன், ஆனா இப்ப பணியை தொடர முடியாத நிலைக்கு ஆளாகி இருக்கிறேன்னு கடந்த மாதம் பதவியிலிருந்து விலகினார் அருண் என்பவர். இப்ப பாத்தீங்கன்னா சுந்தரேசன் ஒரு மதுவிலக்கு ஆய்வு தெரிவித்ததுல சிறப்பாக பணியாற்றியவராக பொதுமக்களால் சொல்லப்படுகிற ஒருவர் தனக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி, எவ்வளவு நாள் தான் நான் என்ன குனிய நீங்க குட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. அமைச்சர் மெய்யநாதன் பாதுகாப்புக்கு எனக்கு வாங்கின வேணும்னு காரை வாங்கிட்டு போனவங்க அதுக்கப்புறம் கொடுத்ததும் ஒரு பழைய காரை கொடுக்குறாங்க, அந்த காரை பயன்படுத்த முடியாத நிலையில இருந்து திட்டமிட்டே எனக்கு நெருக்கடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். என் மீது நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கட்டும், என் நேர்மைக்கு நான் லஞ்சம் வாங்கியிருந்தனோ இல்ல நேர்மையாக இல்லை என்று நிரூபித்தால் நான் தூக்கில் தொங்க கூட தயார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் உணர்ச்சிவசப்பட்டு சுந்தரேசன் பேசியிருக்கதையும் பார்க்க முடிகிறது. அப்ராஹிம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.